Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியா ராகம் சீரியலோட அப்கமிங் ட்ராக்கை பற்றி நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்த பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சந்தியா ராகம் சீரியலோட அப்கமிங் ட்ராக்கில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உண்மை வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் கிடச்சிருக்கு. பிகாஸ் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நடிக்கிற சிவராமன் ஷேர் பண்ணியிருந்தார். ஆல்சோ இதுக்கு முன்னாடியுமே அவர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். சாட்டையை வச்சு அவர் வந்து பார்வதி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சு. நானுமே அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சீன்ஸில் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. பட் உண்மையாக முடிஞ்சிச்சா அது என்ன அப்படின்னு சொல்லி தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியுமே அவர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவர் வந்து பார்வதி கிட்டே கேட்குறாரு, ஏன்டி இது இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு அவருக்கு கூட சண்டை போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ மறுபடியும் அந்த ஷாட்டை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கிற வீடியோவாக தான் அவர் அகைன் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஒருவேளை சாரு வந்து வேணுக்குனே அவங்க தான் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க வச்சு உள்ளே கூட்டி வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஒருவேளை எல்லாரும் தெரிஞ்சிருச்சு போல். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷாட்டை எடுத்து மறுபடியும் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸஸ். ஆல்சோ ஒரு 2 டேஸ்க்கு பேக் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஸோ அந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியலில் நடிக்கிறவங்க. மெயினாக அந்த வீடியோவில் யார் யார் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் வந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே ஒன் ஆஃப் த ஸ்டேடியம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்டுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. 1 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மணிக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 ஹவர்ஸாக இன்னுமே ஷூட்டிங் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே ஸ்டேடியமில் கதிர், ரகுராம் இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. பேக்ரவுண்டில் ஒரு போஸ்டர் மாதிரி இருந்துச்சு, டோர்னமெண்ட் 2025 பேட்மிண்டன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டோர்னமெண்ட்டுக்காக தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எப்படியாவது ஜெயிச்சு அப்பாவுக்கு வந்து பெருமை சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்லி தானா. ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்துருச்சு போல். அப்கமிங் எபிசோடில் அதுவுமே வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட நைட்டு 1 மணி 3 மணி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தியா ராகம் சீரியலோட ஷூட்டிங் ரொம்பவுமே விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.